அங்க அந்த ஸ்டேடியத்தை பாத்தீங்கன்னா கொலசியம் அளவுக்கு பெருசா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டேடியமே வலிஞ்சு நிறைய அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும். முக்கியமா இந்த மேட்சை பாக்குறதுக்கு வேர்ல்டு லீடர்ஸா இருப்பாங்களா, முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆன்சராட்ட ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்களா, இங்க யாருன்னா நம்ம பெருசோட பொண்ணு இங்கதான் ஆன்சரா இந்த மேட்சுக்கு இருக்க போறாங்க. என்னோட பேரு சேகா அப்படின்னு அவங்களோட பேரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நீங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ண ஸ்டேடியமே ஒரு ஃபெஸ்டிவல் ஜோன் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண ஈமாக்கி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அதனால அவன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவனை யோசிச்சு பாக்குறான், சின்ன வயசுல எப்படி ஸ்ட்ரீட்ல போறவங்க எல்லாம் சண்டை எடுத்துட்டு இருந்தது மாதிரி சண்டை எடுக்கும் போது எப்பவுமே ஒரே மாதிரி போகாதுல, அதே மாதிரிதான் ஒரு 4 பேர்கிட்ட சண்டை எடுத்திருக்கான். அவங்களும் போட்டு விழுத்திருக்கானுங்க. அப்ப அந்த வழியா வந்த மிச்சி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஈமாயை காப்பாத்திருப்பாரு. காப்பாத்தின அவர் ஈமாயை பார்த்து உனக்கு தைரியம் நிறையவே இருக்குது, ஏன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க கூடாது மாதிரி கேட்க அந்த இடத்துல தான் ஈமாயோட வாழ்க்கையுமே சேஞ்ச் ஆயிருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அக்கிரா அப்படிங்கிற அவனோட சீனியருமே அங்க வருவாரா. அப்படி நெக்ஸ்ட் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டியான மாதிரி அவருமே கேட்டுட்டு இருக்க, நான் நல்லா தான் இருக்கிற மாதிரி கையை காலெல்லாம் அசிட்டு காமிப்பானா. அதுக்கு அவருமே அக்கறையா உன்னோட ஆப்பனட்டை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தோணும்போது அந்த மேட்ச்ல இருந்து குயிட் பண்ணிடு, அது தப்பே கிடையாது மாதிரி அட்வைஸ் பண்ண, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது பாத்துக்கலாம்னு சொல்ல, இப்படிதான் சொல்லுவேன் எனக்குமே தெரியும் இந்த மேட்ச் வின் போடுறேன்னு சொல்லி அவருமே அனுப்பிவிட, அப்படியே அந்த சீனை கட் பண்ண அரேனா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல இருந்து சயக்கா கத்திட்டு இருப்பாங்க. ஈமாயோட எல்லா ரெக்கார்ட்ஸும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈமாய் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப இன்னொரு என்ட்ரன்ஸ்ல இருந்து 2 பேரும் இன்னுமே சின்ன பையனா தான் இருக்கான மாதிரி பேசிட்டு இருக்க, ஒருத்தர் கிளவுன் மாதிரி மேக்கப் போட்டிருக்காரு. அவர் தான் பர்கர் கம்பெனியோட ஓனர். அவர்கிட்ட ஆடம் நோட் இருக்கிறான். அவன் தான் இவரை ரீப்ரசென்ட் பண்ணி சண்டை போட போறான். வயசு கம்மியா தானே இருக்கு, அதனால அவனை ஈஸியா வின் பண்ணிடலாம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல சயக்கா ஆடமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் தான் இந்த கென்கன் டோர்னமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் எவர் ஃபாரின் ஃபைட்டரா இருக்க போறாரு. அவர் வின் பண்ணாருன்னா ஃபாரின்ல இருந்து வந்து கென்கன் டோர்னமெண்ட்ல வின் பண்ண முதல் ஃபாரின் ஃபைட்டரா இவரா இருப்பாரு. இதெல்லாம் சொல்லி ஆடமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க, ஆடம் உள்ள வருவானா. அவனோட பல்ல பாத்தீங்கன்னா இரும்பாலான பல்ல ஒட்டி வச்சுட்டு வந்திருப்பான். மேட்ச் ஷியோன் இருக்காங்க, அவங்களுமே தூரத்துல வந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த செக்ரட்டரி கிட்ட உனக்கு ஏதாவது இந்த மேட்சை பார்க்கும்போது தோணுதான்னு கேட்பாங்களா. அவங்களோட செக்ரட்டரி கியூட்டாவும் மொரட்டாவும் இருக்கக்கூடிய பாய் சண்டை போடுறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர்கிட்ட கேட்டா இப்படிதான் ஆன்சர் பண்ணுவான். சரி செட்டினா எங்க அப்படின்னு பாப்பாங்களா. அதான் அவனோட சீட்ல அவன் இருக்க மாட்டான். எங்க போனான்னு அவங்களும் தேடும்போது அரனாலே ஆட்களே இல்லாத ஒரு இடத்துல இந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த மேட்சை பார்த்து அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது தமாஷா டைம் 2 பேரோட பேசிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈமாய்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாரா. நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய கிரௌடுக்கு நடுவுல ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு. யமாஷிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு அக்கியமா வந்து பதில் சொல்லுவாங்க. பிசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இல்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்த இமாய் பையன் இருக்கான், அவனை வந்து சைல்ட் ஆஃப் ப்ராடஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யங் ஏஜ்லயே அந்த அளவுக்கான எபிலிட்டிஸ் எல்லாமே கத்து வச்சிருப்பான். இந்த மாதிரி அவுட்டர்ல இந்த மேட்சை பத்தி எல்லாருமே இந்த மாதிரி யோசிக்காங்க அப்படிங்கறத காமிச்சிட்டு மெயின் மேட்சுக்கு வந்த நாங்க ரெஃப்ரீமே மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட ஆடம் இருக்கான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்ச் கொடுக்கும்போது அதுல இருந்து மிஸ் ஆயிட்டு திரும்ப பஞ்ச் பண்ணும்போது ஆடம் கிக் பண்ணலான்னு வருவான். அவனோட ஆங்கிலேயே கிக் பண்ண கொஞ்சம் திணறும் போது ஈமாய் வந்து அவனோட வெஸ்ட் ஏரியால கிக் பண்ணுவான். ஆடம் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ஈமாய் மிஸ் ஆகி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். ஆடம் கடுப்பாக்கி நான் உன்னை எனக்கு ஏற்ற மாதிரி சண்டை போட வைக்கிறேன்னு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்பீடா வந்து 2 பஞ்ச் பண்ணுவான். அதுல ஈமாய் மிஸ் ஆக மாட்டன் கண்ணனோட ட்ரை பண்ணுவானா. ஈமாய் அவனோட 2 காலையுமே தட்டி விட்டு மேலே ஏறி உட்காந்துருவான். ஆன்சருமே ஆடம் எடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க, பின்னாடி தான் நம்ம செரியுமே உட்காந்துருப்பாரு. வெறுமே ஆடம பாத்துட்டு இவன் எங்கேயோ பாத்துருக்கேன், என்னோட ஃபேஸ் வந்து ஞாபகம் வர மாட்டேங்க பாத்துருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரா. ஈமாய் வந்து அவ்வளவுதான் அவனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லும்போது ஆடம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு யார் சொன்னா நீ ஜெயிச்சிட்டேன் தோக்கடிச்சிட்டு இதெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்ல ஈமாய் வந்து அவனோட ஃபேஸ்ல தொடர்ந்து பஞ்ச் பண்ணிட்டு இருப்பானா. ஒரு செகண்ட்ல என்ன சொல்லுவானா, நான் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு இருந்தா நல்ல ஒரு எலியை கூட கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயா சைடு வைடா ஓபன் பண்ணிட்டு ஈமாயை பஞ்ச் பண்ண வருவானா. ஈமாய் அதை சென்ஸ் பண்ணி சைடு தப்பிச்சு வந்துருவான். நானும் ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடியவங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஒரு நார்மலான பஞ்சு தானே, அதுல இருந்து எதுக்கு தப்பிச்சு வரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. பட் ஈமாய்க்கு தான் தெரியும் அந்த பஞ்சம் ஃபுல்லா வாங்கலனாலும் இட்ட அந்த கை டச் ஆனதுக்கு அவனோட ரிப்ஸ் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. மாதிரியான டெக்னிக் அவன் யூஸ் பண்ண ஈமாய் குழம்பி போயிருக்க. ஆடம் இருக்கிறவனோட காலோட கிரிப்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு புஷுமே கொடுக்காம கிரவுண்ட்ல இருந்து எந்திப்பான். பார்த்ததுமே டைசனுக்கு ஞாபகம் வந்து இவன் எங்க பாத்திருக்கேன்னு வெறுமே ஃபாரினர் தானே, அதனால அவருக்குமே தெரியுமா இவனை பத்தி. இவரு எப்படி இவனை பாத்திருக்காருன்னா ஹாக்கி எல்லாம் விளையாடுவாங்களா, சில ஸ்கேட்டிங் பண்ணிட்டு விளையாடுற மாதிரியான ஹாக்கி உண்டுல அந்த ஸ்டேடியத்துல சில டைம் ஃபைட்டிங்குமே மேட்ச் கண்டக்ட் பண்றது உண்டா. எல்லா பிளேயர்ஸுமே ஒரு பஞ்ச் பண்ண கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடம் அடிச்சு போட்டுப்பாரு. அங்க பாத்துருப்பாரு. எல்லாத்துக்குமே காரணம் அவனோட பேக் மசில் வந்து நார்மல் பீப்பிளை விட கொஞ்சம் பெருசாவும் அப் நார்மலா இருக்கிறது தான் காரணம் அந்த மாதிரி சொல்ல. ஈமை வந்து இவனை எப்படியாட்டு தோக்கடிச்சாங்கன்னு பஞ்சு கிக்கு மாத்தி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சடனா இவனோட ஷோல்டர் பிடிச்சு என்கிட்ட விளையாடுறது எப்படா விட போறன்னு ஒரு பஞ்ச் பண்ண கிரவுண்ட்ல டச் ஆகி பவுன்ஸ் ஆகி போவான். ஈமா இந்த பஞ்சை வந்து அவனோட கையை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணிருப்பான் போல. அந்த கை வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும். இவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எந்திக்கும் போது நம்ம இருக்கல ஈமாயோட தலையை பிடிச்சு தூக்கிட்டு ஒரு பஞ்ச் பண்ண மறுபடியும் அவனோட டேமேஜ் ஆன கையால தடுக்க ட்ரை பண்ணுவான். இதை பார்த்து நம்ம பெருசோட பொண்ணு மறுபடியும் அதே சேம் பஞ்சா கத்திட்டு இருக்க. நம்ம டைசன் எப்போ ஆன்சரா மாறினாரு தெரியல, அவருமே மைக்ரோஃபோன் மாட்டிட்டு இருக்க. அந்த பஞ்ச் ஃபுல் ஃபோர்ஸ் அவர் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக ஜம்ப் பண்ணிட்டாருன்னு இவருமே சொல்லுவாரா. பெருசோட பொண்ணு அப்பதான் நோட்டீஸே பண்றாங்க, நீ எப்ப இங்க வந்தது ஈமா என்ன குறைச்சி வரக்கூடாதுன்னு பஞ்சு கிக்கு மறுபடியும் மாத்தி பண்ணிட்டு இருக்க. நான் ஈமாயோட வயிற்றுலயே ஒரு பஞ்சு பண்ணுவான். இந்த பஞ்சு ஈமா அவனோட வயிற்றுல ஃபுல்லா வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஆடமோட மாஸ்டரா வச்சுங்கிறது கண்டிப்பா ஆடமுக்கு தான் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆடம் ஓடியே வந்து அடிபட்டு இருக்கிற ஈமாயோட ஃபேஸ்ல பஞ்ச் பண்ண வர ஈமாய் வந்து ஆடமோட ஃபேஸ் கிட்ட ஒரு பஞ்ச் பண்ண வருவான். ஆனா அதுல இருந்து ஆடம் மிஸ் ஆக ஆடமோட ஃபேஸ்ல ஒரு சின்ன கீரல் மட்டும் விழுந்திருக்கும். ஈமா எதிர்பார்த்ததை விட இந்த மேட்ச் வந்து ரொம்பவே லாங்கரா போக ஆரம்பிக்குதா. அதனால அவனோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ண. ஆடமுமே இது இந்த மேட்ச் இப்போ முடிய போகுதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்க. 2 பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண போவாங்களா. எதை டெக்னிக் யூஸ் பண்ண போறான்னு சொன்னாலும் அதை யூஸ் பண்ண போறான்னு பார்த்தா ஆடம் அவனை தரையோட சேர்த்து வச்சு கிராஷ் பண்ணிடுவான். ஆடமா தரையில விழுந்து கிடந்த அவனை தூக்கி வச்சு பஞ்ச் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை டார்கெட் பண்ணி திருப்ப பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரெஃப்ரியா இப்படியே போன அவனை கொண்டுருவான்னு அவ்வளவு அங்க நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆடமா பார்த்து சொல்ல, ஆடமா இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் ரெஃப்ரி அப்படின்னு ரெஃப்ரியை பாப்பானா. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, சுத்தி ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. அப்ப ஆடம் ரியலைஸ் பண்றான் அவன் தோத்து போயிட்டான்னு. என்னன்னா அவங்க 2 பேரும் எதிர நின்று சண்டை போட தயாரா இருப்பாங்களே. அப்ப மூவ் பண்ணி அந்த இடத்துல ஆடம் பஞ்ச் பண்ணிருப்பான். அங்க என்ன நடந்திருக்குன்னா ஈமாய் வந்து அந்த இடத்துல அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி லாக் பண்ணிருப்பான். இந்த டெக்னிக்கோட ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு ஈவன் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்டே போதுமா. அவன் போட்ட சோக்குல மூளைக்கு பிளட் வந்து கம்மி
கம்மியா போக இந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரியான ஃபைட் இவனை தவிர வேற யாருமே பண்ண முடியாத மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பர்கர் கம்பெனி தோத்து போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அவருமே சுகத்துல உட்காந்துருப்பாரு. ஈமா அரணை விட்டு வெளியே போகும்போது அவனோட சீனியருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவனுமே அவர்கிட்ட போனதுமே ஒரு டயர்ல அவர் மேல விழுந்துருவான். அவருக்குமே தோணும் இந்த மாதிரி நான் ஈமாயை பார்த்ததே கிடையாது, நான் எதிர்பார்த்ததை விட இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே பெருசா தான் இருக்குது, என்னதான் கவனமா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரு. நம்ம பெருசையும் காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிருவாங்க.